மிகப்பெரிய எலும்பு கால் மூட்டு எலும்பு. இந்த கால் மூட்டுகளில் தேய்மானம் ஏற்படுது. 40 வயதுக்கு மேலே நீ தேய்மானம் ஏற்படுறது காரணம் வந்து நீ நம்ம சைக்கிள் கூட ஓட்டுறதில்லை. அதே போல் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் உணவு எல்லாமே எண்ணெயில் பொரித்த பண்டங்கள் சாப்பிட்றதுனாலையும் உடல் உழைப்பு கம்மியாக இருக்கனால ஆகுது. ஐயா அவங்க என்ன வயசுங்க? 60 வயசு ஆச்சு. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? கட்டின வேலைங்களா? எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான். இன்னைக்கு வயதான காலத்தில் இந்த கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய இந்த ஜவ்வுகள் தேய்மானம் ஏற்பட்டதால கால் மூட்டுகள் வளைஞ்சி போச்சு. தேய்மானம் ஒரு வைத்தியசாலையிலே கால் மூட்டு தேய்மானத்துக்கு அற்புதமான மூலிகை தேவை சூரணம் கிடைக்கும். நேரடியாக வந்தால் தான் காலை 5 மணிக்கு 12 மணி வரைக்கும் காலையில் மட்டும்தான் வைத்தியம் பார்க்குறோம். ஐயாவுக்கு இந்த மூட்டுகள் தேங்கி போய் உள்ள கடக்க முடியும், சவுண்டு வரும், உட்காந்து உட்கார முடியாது, கக்கூஸ் போக முடியாது, படியாக முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக நடக்க முடியாது. நடக்க முடியுதுங்களா? எங்கேருந்து வர்றீங்க? சேலத்துலேருந்து வர. கால் மூட்டுகளை நீர் கோத்து கட்டிச்சு வைத்தியம் பண்ணி மூலிகை தேவை சூரணம் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டியதாக தொடர்ந்து வைத்தியம் பண்ணிங்கன்னா ஓரளவு வலி குறைஞ்சிடும். சுத்தமாக குறையும்னா கொஞ்சம் நாளாகும். அதுக்கு பிறண்டா முடக்கத்தான் அகச்சிக்கீரை முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும். சாப்பாடில் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கணும். அசைவ உணவுகளை எண்ணெயில் பொரிக்காத பட்டங்களை சாப்பிட்டு குழம்பு மீன் குழம்பு சேர்த்து தான் பரவாயில்ல. சத்து போடுற குறை கால் மூட்டு தேய்மானம் நீர்க்கட்டு